நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குது. இந்த பகல்காம பொறுத்தளவு இந்த டூரிஸ்ட் ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஆமா சார். அவங்க டூருக்கு வந்த மக்களை வாங்கன்னு அவங்களாவே கூட்டிட்டு போயிட்டாங்களாம். யாருக்கும் சொல்லலையாம். ஏதோ ஒரு நெக்லிஜென்ஸ். இது வருத்தத்துக்குரியது. இதுல சின்ன சின்ன லேப்ஸ் அதான் சொல்றேன்ல. 100% எந்த கவர்ன்மென்ட்டாலயும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு காங்கிரஸ் எம்பி சொல்றாரு. அவர் சாதாரண காங்கிரஸ் எம்பி இல்ல. ஐநா சபையில வேலை பார்த்தவர். அவருக்கு தெரியும் விஷயம் எல்லாம். விஷயம் காங்கிரஸ், திமுக கூட்டணியில இருந்தது போது 100 நடந்தது. இப்போ 1, 2 தான் நடக்குது. இந்த 1, 2 கூட நடக்கக்கூடாது. இதுக்கு காரணம் உள்நாட்டுல இருக்கக்கூடிய தீவிரவாத சிந்தனை கொண்ட ஆட்களும் இதுக்கு காரணம். இப்போ நம்ம மறுபடி வந்துட்டு எதிர்வினை எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். எதிர்வினை இவ்வளவு சிறப்பா இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தான் பயந்து போய் கிடக்குறானா இல்லையா? ஒவ்வொரு முடிவும் அவ்வளவு சூப்பரா நடக்குது. உலக நாடுகள் எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தான் ஆதரவு தெரிவிக்கின்றன. இவ்வளவு சிறப்பா நடக்கும்போது நீங்க எதுக்காக அவரை மாத்தணும்? இவர் சிறப்பா செயல்படலன்னு சொன்னா நீங்க மாத்துறீங்கன்னு கேட்டா நியாயம் இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் தாஜ் அட்டாக் நடந்த அப்புறம் கூட ஒண்ணுமே சிறப்பா செயல்படலையே. கொதித்து எழ வேண்டாமா? நாம இதை செய்யறோம். நம்ம அரசாங்கம் இதை செய்யுது. எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கெல்லாம் போயிட்டு முடிவு எடுத்திருக்கிறோம். நதியே வந்துட்டு ஸ்டாப் பண்றோம். நீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. அப்ப அங்க பாகிஸ்தான்காரன் பாதிக்கப்படுறான் அப்படின்னா, இப்படிலாம் பாதிப்பு வந்தா தான் நாளைக்கு அவன் என்ன செய்வான் அந்த அரசாங்கம்? தீவிரவாதிகளுக்கு இங்க நம்ம அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. தீவிரவாதிகளை வளர்த்து இந்தியாக்குள்ள அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பிட்டோம்னா, டோட்டலா நம்ம மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. நம்ம மக்கள்லாம் பாதிக்கப்பட்டா, எலக்ஷன் நமக்கு ஓட்டு போட மாட்டான். அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சுயநல அரசியல்வாதிகள் திருந்துவான்ல. இப்ப பாடம் கற்பித்து தான் ஆக வேண்டும். வேற வழி கிடையாது.